மாணிக்கத்தை தூண்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப கதிரு கேக்குறாரு, மாமா யாரு உங்களை கட்டி போட்டு வச்சிருந்தது? அதுக்கு குமார் சொல்றாரு, நான் தாண்டா கட்டி போட்டு வச்சிருந்தேன். என்னடா பண்ணுவ? பாண்டியன் வீட்டுல வெளிய சவுண்டு கேக்குதுன்னு எல்லாரும் வர்றாங்க. இப்ப பழனி சொல்றாரு, டேய் குமாரு, ஏன்டா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க மாணிக்கத்தை? இந்த சவுண்டு கேட்டு முத்துவேலும் சக்திவேலும் அவங்க ஃபேமிலியோட வெளியே வர்றாங்க. இப்ப சக்திவேல் சொல்றாரு, உன் சம்மந்தி என் வீட்டுக்கு திருட வந்திருக்காரு, அதையும் நீ கௌரவமா அனுப்பி விட்டுருக்கன்னு காரி துப்புறாரு பாண்டியனை பார்த்து. மாணிக்கம் அழுதுகிட்டே சொல்றாரு, சம்மந்தி நான் திருடவே இல்லை. கேட்ட உடனே பாண்டியன் சொல்றாரு, சம்மந்தி இங்க வாங்க, அவங்க கிடக்குறாங்க. முத்துவேல் சொல்றாரு, மாணிக்கம் எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லாம யாருமே இந்த இடத்த விட்டு நகலக்கூடாது. சக்திவேல் சொல்றாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து முட்டிக்கு முட்டி தட்டி கேட்டாங்கன்னா உண்மையை சொல்லிடுவான் மாணிக்கம். போலீஸ் வந்துடுறாங்க. கான்ஸ்டபிள் கேக்குறாங்க மாணிக்கத்துக்கிட்ட, நீ ஏன்பா அவங்க வீட்டு சைடு போன? சக்திவேல் சொல்றாரு, மாணிக்கத்தை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டி எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிங்க சார், ஆனாதான் எல்லா உண்மையும் வெளியே வரும். மாணிக்கம் அழுகிறாரு. மயிலு அவங்க தோல் மேல சாஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நாளை சந்திப்போம்.